கர்த்தர் தான் உன்னை அந்த இடத்திற்கு அனுப்பினார், கொண்டு வந்தார். நீயாக அந்த இடத்துக்கு வரல. உலகத்தில் இருந்து நாம இங்கே வரவில்லை. only through the Holy Spirit, through the angel of God and through the heaven we came here to the ministries. ஊழியங்கள் என்பவை தேவனுடைய பண்ணை, தேவனுடைய மாளிகை, தேவனுடைய நிலம், தேவனுடைய களம். அது இட்ஸ் எ ஃபீல்ட் ஆஃப் ஹெவன். பரலோகத்தினுடைய ஒரு நிலம், ஒர்க்கிங் ஃபீல்ட். Through the ministries only, God every day meeting the people and He is trying to deliver them from all the sins, darkness, Satan's yokes. ஊழியங்கள் மூலமாகத்தான், ஊழியர்கள் மூலமாகத்தான் ஒவ்வொரு நாளும் இந்த பூமியின் மக்கள் தேவனாலே சந்திக்கப்படுகிறார்கள், தேவனால் மீட்கப்படுகிறார்கள், விடுதலையை பெறுகிறார்கள். Without the ministers, without the ministries, no one can meet the God and His mighty works and His miracles and His mighty power, mercies, graces and the glories. ஊழியங்கள் அல்லாமல், ஊழியர்கள் இல்லாமல் ஒருவரும் தேவனிடத்தில் இருந்து மகிமையை, கிருபையை, இரக்கத்தை, விடுதலையை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, சௌக்கியத்தை, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவே முடியாது. They are the angel of God, messenger of God. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, ஊழியன் என்பவன் சேனைகளின் கர்த்தரின் தூதன். He is the messenger of the Lord Jesus. So when a man of God talking to you, he is not talking to you. God is talking to you. Because he is the mouth of Lord. Because he is the messenger of God. You don't think a man is talking to me. You don't think a man giving his own thoughts, counselings, own ideas. That's not own ideas, own counseling. They are the word of God. They are the spirit of God. You don't think the words are coming from a man. You should think the word is coming from the heaven God. கர்த்தர் என்னோடு பேசுகிறார் என்றுதான் நான் நினைக்க வேண்டும். மனிதன் என்னோடு பேசுகிறார், பாஸ்டர் என்னோடு பேசுறாரு, அவருடைய தாட் ப்ராசஸ் எல்லாம் எனக்கு சொல்றாரு, அவருடைய அட்வைஸை சொல்றாரு, அவருக்கு நடந்த பயத்தை எனக்கிட்ட காமிக்கிறாரு. நோ, அவன் சேனைகளின் கர்த்தரின் தூதன். பேசுவது மனிதன் அல்ல, கர்த்தர் தான் உன்னோடு பேசுகிறார். உனக்கு ஆலோசனை சொல்றாரு. இனிமேல் உனக்கு என்ன நடக்க போகுது என்று உனக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். அப்படி நடக்க போகிறதை முன்கூட்டியே தன் மனிதன் மூலமாக உனக்கு அவர் தெரிவிக்கிறார். ஒரு மெசஞ்சர், ஒரு மெசேஜை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மெசஞ்சர் மாதிரி அவன், ஒரு தூதன் வந்து ஒரு செய்தியை உங்களுக்கு சேர்க்கிறான். நீங்க செய்தியை பார்க்கணும், யாரிடத்திலிருந்து வந்ததுன்னு தான் பார்க்கணும். போஸ்ட்மேனை பார்க்க கூடாது. மேபி அவங்களுடைய தோற்றம், அவங்க நம்ம பத்தியில வாழ்ற வாழ்க்கை, அதெல்லாம் பார்க்கும்போது இவர் தானே சொல்றாரு அப்படின்ட்டு இவர் சொன்னா என்ன ஆயிட போகுது, இவர் சொன்னா அப்படியே நடந்துருமா நினைக்கலாம். we can think like that, but you don't see the postman who delivers the letter to you. You see the letter and you should see who sent the letter to you. அனுப்பியவர் யார் என்று பார். அனுப்பப்பட்ட கடிதத்தில் என்ன எழுதியிருக்குன்னு பாரு. இது நடுவில் வந்த போஸ்ட்மேனை நீ பார்த்தேன்னா உனக்கு அற்பமா தெரியும். யாராவது போஸ்ட்மேனை பார்ப்பாங்களா? அதர்வைஸ் நமக்கு ஒரு பிக் அப்பாயின்மெண்ட் லெட்டர் எடுத்துட்டு ஒரு போஸ்ட்மேனை நம்ம எப்படி ஹானரா பார்ப்போம். ஏன் அவர் நாம எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொண்டு வராரு. நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஏதோ ஒரு பேங்க் லோனோ, ஏதோ ஒரு ஆஃபர், ஏதோ ஒரு திங்க், நாம எதிர்பார்த்த விஷயம் இப்ப நம்மை தேடி வருது. நாம அந்த போஸ்ட்மேன் என்ன பண்ணுவோம், ரொம்ப சந்தோஷமா தேங்க்யூ சார் அப்படின்லாம் சொல்லி அவர் ஹானர் பண்ணுவோம். வை? பிகாஸ் he delivers the valuable thing
வாட் ஐ எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் த பிகினிங் ஆர் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் திஸ் இயர். நான் இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்து எதை எதிர்பார்த்து காத்திருந்தேனோ அதை கொண்டு வந்து அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் நான் அவரை மேன்மையாய் பார்ப்பேன், மகிழ்ச்சியாய் பார்ப்பேன். மனிதன் தன்னுடைய வார்த்தைகளை நம்ம மேல சொல்றோம் அப்படின்னா, நல்லது சொல்றவங்களே நம்ம அவ்வளவு ஆனர் பண்றோம். அவர் வெல்விஷர், அவர் எனக்கு நல்லது நினைக்கிறாரு, அதனால எங்க ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட், அவங்க எங்க ஃபேமிலிக்கு வேண்டியவங்க. வாட் தே கேன் டூ ஃபார் அஸ். உயிர் போனா திரும்ப தருவாங்களா? இல்ல உங்களுக்கு நடக்க போற பெரிய பிரச்சனையிலிருந்து உங்களை காப்பாற்றுவார்களா? They can't do anything, but God can do anything for us. தேவனால் மட்டும்தான் நாம் எந்த நேரத்தில் எதை எதிர்பார்க்கிறோமோ அதை நமக்கு கொடுக்க முடியும். Now if we expecting money, he can give money. If you expect peace, he can give peace. If you expecting joy and happiness now, எப்ப எனக்கு சந்தோஷம் மட்டும் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, he can give you joy and happiness. என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, I have lot of money, but I don't have peace in my heart. மனசுல சமாதானம் இல்லைன்னா, only Jesus can give the peace into your heart, because Jesus is the God of peace. He is the peace of heaven. He is the peace of God. Lord, தேவனுடைய சமாதானம். மனிதர்கள் மேல் தேவன் அனுப்பிய சமாதானம் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சமாதானத்தை பரிபூரணமாக நிறைவாக கொடுக்க அனுப்பப்பட்டவர் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். Without him we can't get the permanent peace from anyone. எவரிடத்தில் இருந்தும் நிரந்தரமான ஒரு சமாதானத்தை இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் உங்களால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இயேசு மட்டும்தான் நிரந்தரமான வாழ்நாள் முழுவதுக்கும் தேவையான சமாதானத்தை தன்னிடத்தில் வைத்திருக்கிறவர். அவர் இயேசுவை யார் மூலம் பார்க்க முடியும்? யார் மூலம் இயேசு நினைக்கிறதை உங்களால் கேட்க முடியும்? Through a man of God. The man of God relationship with the man of God can exalt your life. ஒரு தேவ மனிதனோடு உங்களுக்கு இருக்கிற நல்ல உறவு உங்கள் வாழ்வை உயர்த்தும். The relationship with the man of God will give you the precious gift, miracles that no one can give. எந்த மனிதனாலும் கொடுக்க முடியாத விலை மதிப்பில்லாத அற்புதங்களை, அதிசயங்களை ஒரு தேவ மனிதன் உங்களுக்கு கொடுப்பான். எலிசா அப்படி ஒரு தேவ மனிதன், அவரோட சுனேம் அப்படிங்கிற ஒரு நகரத்தைச் சேர்ந்த ஒரு பெண் பெரிய மரியாதை வைத்திருந்தான். அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்தான். அவரை அவ்வளவு ஹானரா மரியாதையோடு நடத்தினான். வயதான கணவரை உடையவள், குழந்தை இல்லை பல வருஷமா, இனி குழந்தையே பிறக்காது என்ற மனநிலைக்கு கணவன் மனைவியே வந்துட்டாங்க. ஆனா பணக்கார பெண். ஆனா இவர் வரும்போதெல்லாம், ஊருக்கு வரும்போதெல்லாம், இஸ் எ ப்ராஃபட், இவர் தீர்க்கதரிசி, தேவனுடைய மனிதன், அவரை நம்ம மதிப்போடு நடத்தணும்னு சொல்லி அவர் மதித்து அவரை வீட்டுக்கு வரவேற்று சாப்பிட வைத்து, தன்னுடைய வீட்லேயே மேலே ஒரு மாடியில் ரூம் கட்டி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அவரை தங்க வச்சு அவர் அங்கே பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. ஒரு நாள் அவர் சொன்னார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். எனக்கு எதுவும் வேணாம், ஐ எம் லிவிங் ஏ ஹாப்பி லைஃப் வித் மை ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னுட்டாங்க. என் ஜனங்களோட நான் நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா. அப்போ இவருடைய அசிஸ்டன்ட் சொன்னார், இல்லை, ஷீ டோன்ட் ஹாவ் சைல்டு, அவளுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே உடனே ப்ராஃபட் சொன்னார், வருகிற வருஷத்திலேயே நீ ஒரு மகனை அணைத்து கொண்டிருப்பாய் உன்னோட நெஞ்சோட அப்படின்னு சொன்னார். உடனே அந்த லேடிஸ் சொன்னாங்க, டோன்ட் சே லைக் தட். ஒரு பாஸ்டர், ஒரு ப்ராஃபட், நீங்கள் போய் இப்படியெல்லாம் பேசலாமா? டோன்ட் சே லைக் தட், கிண்டல் பண்ணாதீங்க, அப்பா பேசாதீங்க அப்படின்லாம் சொல்கிற அந்த லேடி. பட் அவர் சொல்லிட்டு போயிட்டார். பட் ஆஃப்டர் நெக்ஸ்ட் இயர் அந்த பெண் ஒரு மகனை அணைத்து கொண்டிருந்தாள். அதுக்கப்புறம் அந்த பையன் இறந்து போயிட்டான் திடீர்னு ஒரு நாள். இந்த பெண், அவங்க கணவர் வயல்ல இருக்கார், அவர்கிட்ட கூட விஷயத்த சொல்லலை. அந்த பையனை நேராக தூக்கிட்டு போய்
மேலே அவருடைய ரூம், ஐ மீன் அந்த ப்ராஃபட் வந்தா தங்குற ரூம் ஒன்று இருக்குல்ல, அந்த ரூமுடைய கதவை திறந்து அங்கே கொண்டு போய் அவர் யூஸ் பண்ணுற அந்த பெட்டு, அது மேலே அவரை காட் மேலே அவரை படுக்க வச்சுட்டு, பையனை படுக்க வச்சுட்டு சைலண்ட்டாக கதவை பூட்டிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க, எனக்கு நான் உடனே போயிட்டு எலிஷா ப்ராஃபட்டை பார்க்கணும், நான் அங்கே போகிறேன். எனக்கு வந்துட்டு கழுதை அப்போ வந்து அது வந்து கழுதை வந்து ஒரு குதிரை மாதிரி அதை யூஸ் பண்ணுவாங்க, சாதாரண மக்கள் கழுதையில் போவாங்க. கழுதையையும் அதை ஓட்டிக்கிட்டு போகிறதுக்கு ஒரு ஆளையும் உடனே அனுப்புங்கன்றார். அப்போ அவங்க ஹஸ்பண்ட் கேட்குறாரு, ஒய், ஏன்? இப்போ வந்து அமாவாசை நாள் கிடையாது, ஓய்வு நாளும் கிடையாது, இந்த நாட்களில் தான் அவர் கொஞ்சம் ஏதாவது மீட்டிங்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவார். அப்போ தானே நீ அங்கே போவ பொதுவாக, இப்போ ஏன் சாதாரண நாளில் திடீர்னு நீ அங்கே போகிறேங்கிறன்னா, அதெல்லாம் சொல்லாதீங்க, நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறான் அந்த லேடி. பட் அவங்க ஹஸ்பண்ட்க்கு இவளை பற்றி நல்லா தெரியும், நல்ல மனுஷி, ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள பெண் அப்படிங்கிறத நம்பி சரிம்மா போயிட்டு ஒன்று அனுப்பிட்டார். அப்போ நேராக வேலைக்காரன்ட்டு சொன்னாங்க, பாரு எதிரில் யார் வந்தாலும் பேசாத, நேராக கழுதியை ஓட்டிக்கிட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொன்னாங்க. போயிட்டே இருந்தாங்க, போகிறாங்க. அவர் இருக்கிற மலைக்கு நேராக வந்துட்டாங்க. வந்த உடனே அவர் மேலே இருந்து பார்க்குறாரு, ஏய் இதோ பாரு அந்த சூனேம் நகரத்தை சேர்ந்த பெண் வர்றான், நீ என்ன பண்ண, வேலைக்காரனை கூப்பிட்டு நீ நேராக ஓடி அவளுக்கு எதிர்கொண்டு போய் அவளை விசாரி, நீ எப்படிமா இருக்க, உன் பையன் எப்படி இருக்கான், அவன் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு, எல்லாம் சௌக்கியம் தானேன்னு கேளுப்பா, முன்னாடி போய் அவளை வந்து ரிசீவ் பண்ண அப்படின்னு அனுப்புறாரு. அவன் போய் ரிசீவ் பண்றான், கேட்கிறான், அவன் பதிலே பேசல. அங்கிருந்து நேரா வந்த உடனே அப்படியே அவருடைய காலை அப்படியே கீழே விழுந்துட்டான், எதுவுமே பேசல. அவருக்கு புரிஞ்சிடுச்சு அவளுக்கு ஏதோ தப்பு நடந்துடுச்சு. எனிவே ஒருவேளை ஹஸ்பண்டா இருக்கலாம், இல்லை பிள்ளையா இருக்கலாம், யாரோ ஒருத்தருக்கு தப்பு நடந்துச்சு, தீமை வந்துருச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டு உடனடியா அவர் என்ன சொன்னாரு, அவளுடைய ஆத்துமா துக்கமா இருக்குது, ஆண்டவர் ஆனா என்கிட்ட அதை மறைச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் எல்லாவற்றையும் எலிஷாவுக்கு சொல்லிடுவார், எதையுமே மறைக்க மாட்டார், ஆனா இந்த விஷயத்துல மறைச்சிட்டார். ஏன்னா இப்படி நடக்கணும், நடந்து இவர் போய் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறதால ஆண்டவர் மறைச்சிட்டார். அப்போ இந்த பொண்ணு கேட்டா, ஒரே கேள்விதான் கேட்டா, நான் உம்மிடத்தில் என் ஆண்டவன் இடத்தில் ஒரு மகன் வேணும்னு, பிள்ளை வேணும்னு என்னைக்காவது கேட்டேனா அப்படின்னு கேட்டான். புரிஞ்சிடுச்சு இவருக்கு. அப்போ பிள்ளை செத்து போயிடுச்சு. நீங்களா தானே ஒரு பிள்ளைய வந்துட்டு ஆண்டவர் உனக்கு கொடுப்பாரு, நீங்க தானே சொன்னீங்க, கொடுத்துட்டு இப்படி பறிச்சிட்டீங்களே அப்படின்னு அவ வந்து கேட்ட உடனே புரிஞ்சிடுச்சு. உடனே வேலைக்காரனை கூப்பிட்டு ஒரு கோல் எடுத்து கையில கொடுத்து, நீ என்ன பண்ணு, இதை எடுத்துக்கிட்டு அவளை கூட்டிக்கிட்டு போ, இந்த கோலை கொண்டு போயிட்டு அந்த குழந்தை மேல வை, அவன் உயிர் தெழுந்துருவான்னு இவர் சொன்னாரு. அதே மாதிரி அவனும் வேக வேகமா போறான். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த லேடி சொல்லிட்டா, நீர் என்னோடு கூட வந்தால் ஒழிய நான் உம்மை விட்டு போக மாட்டேன்னு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன், என் ஆண்டவன் என் கூட வரணும், அவங்களாம் வந்தா சரிப்பட்டு வராது, நீங்க வரணும், நீங்க வந்தாதான் நான் இங்கேருந்து போனேன், இல்லைன்னா போக மாட்டேன் அப்படின்னு காலை பிடிச்சிக்கிட்டான். உடனே நானும் வரேன் அப்படின்னு சொல்லி இவரும் போறார். அதுக்கு முன்னாடி அந்த வேலைக்காரன் ஓடுறான், வேக வேகமா ஓடி போய் அந்த கூல் எடுத்து அந்த பிள்ளை மேல வச்சான். அந்த பையன் எழுந்திருக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எலிஷா ரூம்குள்ள வந்தாரு. வந்துட்டு அவர் ரூம்குள்ளே அப்படி சுத்தி சுத்தி ப்ரேயர் பண்ணாரு. பண்ணிட்டு வந்து அந்த பையனுடைய மேல அப்படி படுத்து அப்படி முகத்தோட முகம் வச்சு மூச்சோட மூச்சு வச்சு அப்படி பண்ணாரு. உடனே அந்த பையன் 7 முறை தும்முறான். தும்மி உயிரோட இழந்துருச்சிட்டான். உடனே வேலைக்காரன்ட்ட சொல்லி அந்த பொண்ணை கூப்பிடு அப்படின்னு கூப்பிட்டு பையனை அவங்க கையில் ஒப்படைச்சிட்டாங்க. இது ஒரு பெரிய அற்புதம். அப்போ பிள்ளை இல்லாத அந்த பொண்ணுக்கு பிள்ளையும் இந்த மனிதன் மூலமா, இந்த மனிதனுடைய இந்த அன்பு, ஏன்னா இந்த பொண்ணு இப்படியெல்லாம் நம்மளை உண்மையா இருக்கிறாளே, இவ்வளோ அன்பா பார்த்துக்கிறா, நம்மளை இவ்வளோ மரியாதையா நடத்துறாள், இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும் அப்படின்னு அவர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். என்னம்மா உனக்கு பிள்ளை இல்லையா, அடுத்த வருஷம் உனக்கு குழந்தை இருக்குமா, போமா அப்படின்னாரு. கிடைச்சிடுச்சு. இப்ப குழந்தை இறந்துருச்சு. அப்ப வந்து உயிர் தேவை வச்சுட்டார். பின்னாடி நாடு முழுக்க பஞ்சம் வரப்போகுது, இன்னும் வரல. பட் எலிசாவுக்கு தெரிஞ்சிடுச்சு நாடு முழுக்க பஞ்சம் வரப்போகுது. அப்ப இந்த பொண்ணை கூப்பிட்டாரு, பாரு 7 வருஷம் நாட்டுல பெரிய பஞ்சம் வரப்போகுது, ஒரு பெரிய ஃபெமைன், அந்த ஃபெமைன் பஞ்சத்துல நீயும் குடும்பத்தாரும் இங்க இருந்து கஷ்டப்படாதீங்க, கொடிய பஞ்சமா இருக்கும், தாங்க முடியாது, அதனால எங்கேயாவது ஃபேமிலியை கூட்டிக்கிட்டு எங்கேயா போய் பஞ்சம் முடிகிற வரைக்கும் வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறமா 7 வருஷம் கழிச்சு இங்கே வா அப்படின்னு சொன்னார். உடனே அந்த பொண்ணு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அந்த நாட்டை விட்டு போயிடுச்சு. அவங்க போயிட்டாங்க. இங்க நாட்டில் முழுக்க பஞ்சம் வந்துடுச்சு, ஒரே பயங்கரமான பஞ்சம்.
அந்த பஞ்சத்தோட முடிவு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா, பிள்ளை பெண்கள் வந்து அவங்களுடைய குழந்தைகள் எல்லாம் சமைச்சு சாப்பிடுற அளவுக்கு பஞ்சம் போகுது. அவங்களுடைய குழந்தைகள் எல்லாம் சமைச்சு சாப்பிடுற அளவுக்கு பஞ்சம் போயிடுச்சு. அந்த பஞ்ச காலத்திலும் எலிசா அந்த நாட்டில தான் இருக்காரு. அவரு போகல. தனக்கு தெரிஞ்சிடுச்சுன்றதுக்காக அவர் போயிடல. தான் கூட இருக்கிறவங்களையும் கூட்டிட்டு போல. அவங்க எல்லாம் அங்கேயே தான் கூழ் சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ பரிதாபமா அங்கேயே கஷ்டத்துல தான் இருந்தாங்க. ஆனா தனக்கு சாப்பாடு கொடுத்த, தன்னை நல்லா பார்த்துக்கிட்ட அந்த பொண்ணை மட்டும் நீ இங்கிருந்து கஷ்டப்படாத போயிடுமான்னு அனுப்பி வச்சுட்டாரு. 7 years கழிச்சு அவங்க வந்தாங்க. அப்ப பஞ்சமும் நின்றுடுச்சு. கரெக்டா இவங்களும் நாட்டுக்குள்ள வராங்க. வந்த உடனே அவங்களோட நிலத்துடைய வருமானம் 7 வருஷத்து கணக்கு, அதை போய் ராஜா கிட்ட எனக்கு அதெல்லாம் கொடுங்கன்னு கேட்க போறாங்க. போன பாருங்க, இப்ப பஞ்சத்திலேருந்து காப்பாற்றப்பட்டுடுச்சு அவங்க ஃபேமிலி. 7 வருஷம் கழிச்சு வராங்க. இப்ப இவனுடைய இந்த எலிசா கிட்ட வேலை செஞ்ச அந்த ஒரு வேலைக்காரன் கேயாசி, அவன் ராஜாவுக்கு முன்னால நின்றுட்டு இருக்கான். அந்த ராஜா கேட்கிறாரு, எலிசா ப்ராஃபட் அந்த தீர்க்கதரிசி செஞ்ச அற்புதத்தை எல்லாம் எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. கரெக்டா அந்த டைம்ல அப்ப இந்த ஆள் சொல்றாரு, சார் இறந்து போன அவங்க பையனை வந்து அப்படியே உயிர்த்தெழ வச்சாரு சார் அவர் அப்படின்னு அவன் சொல்லிட்டே இருக்கான். கரெக்டா இந்த லேடி அந்த பையனோட என்ட்ரு ஆகுறாங்க. எதுக்காக? அவங்களுடைய நிலத்தின் 7 வருஷ வருமானத்தை எல்லாம் கேட்டு வாங்கிட்டு போக வராங்க. அப்போ உடனே அந்த வேலைக்காரர் சொல்றான், ராஜாவே நான் சொன்ன அந்த லேடி இவங்க தான், அந்த பையனும் இவன் தான் அப்படின்னு. உடனே ராஜாவுக்கு அப்படியே ஆச்சரியம் ஆயிடுச்சு. கண் கூட பார்த்துட்டாரு. உடனே என்னம்மா உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டார். இல்லை சார், இந்த மாதிரி 7 years ஆச்சு நாட்டை விட்டு போய், இந்த மாதிரி என்னோட நிலத்தோடைய வருமானம்லாம் எனக்கு வரணும். அது சாதாரண விஷயம் இல்லை, அதெல்லாம் கணக்கு எடுக்கணும், லேட் ஆகும் ப்ராசஸ். பட் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை எலிசா கிட்டே இருந்து பெற்றுக்கொண்ட பெண், எலிசாவுடைய வேண்டிய பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே ராஜா சொல்லினா உடனே ஒரு ஆளை கூப்பிட்டு ஆஃபீஸர் போட்டு உடனே அவங்களுக்கு செட்டில்மெண்ட் எல்லாம் கொடுத்துருங்க. ஸோ எவ்வளவு அற்புதங்கள்! ஒரு தேவ மனிதனோட ஒரு நல்ல உறவு வைத்து கொண்டதுனால, அவருக்கும் இவங்களுக்குமான அந்த உறவு நல்லதா இருந்ததுனால அந்த பெண்ணுக்கு அவ்வளவு பிளஸ்ஸிங்ஸ் கிடைச்சது. அவங்க அவரை சாதாரண மனுஷனா பார்க்கல, தேவ மனுஷன் தான் கூப்பிட்டாங்க. தேவனுடைய மனுஷன், இஸ் எ மேன் ஆஃப் காட் அப்படி பார்த்தாங்க. அவர் வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையையும் நம்பினாங்க. ஆனா அதே நேரத்துல அவங்களுடைய சொல் கேட்காம போகும் பொழுது, அவர் தானே பேசுறாரு, பாஸ்டர் தானே சொல்றாரு, பாஸ்டர் சொன்னார், நாட் பாஸ்டர் டோல்ட். பட் we can understand and we can find which word is derived by the Holy Spirit and which the words from the pastor is derived or coming from his flesh thoughts. எந்த வார்த்தைகள் ஊழியர்களிடத்திலிருந்து ஆவியிலே வருகிறது அல்லது மேலோட்டமாய் வருது. மேலோட்டமாவே வந்தாலுமே கூட அவங்க அந்த ஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு சொல்றதுனாலே அது பவர்ஃபுல். பிகாஸ் he is your pastor. அவர் பாஸ்டர்னா அவருடைய இடத்துல இருந்து, இப்போ ராஜா ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அவர் என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல. The position is deciding everything. From where the word is coming, எங்கிருந்து வார்த்தை வருகிறது, எவரிடத்தில் இருந்து வருகிறது, ஏன் வருகிறது, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையில அடுத்து நமக்கு நடக்கிறதெல்லாம் நல்லா இருக்கும். அதை யோசிக்காம நம்ம காதுல வாங்குறத எல்லாத்தையுமே, இப்போ பஸ்ல நீங்க போயிட்டு இருக்கிறீங்க, ட்ரெயின்ல போறீங்க, ரோட்ல போயிட்டு இருக்கீங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது உங்களை சுத்தி கேட்கிற எல்லா சத்தத்தையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்குவீங்களா? வச்சுப்பீங்களா? குழந்தை அழுவுற சத்தம், பாட்டிங்க கதை பேசின சத்தம், கண்டக்டர் கத்துன சத்தம், பாட்டு ஓடின சத்தம், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுப்பீங்களா? என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் ஞாபகத்துல முதல்ல இருக்குமா? உள்ள போகுமா? போகாது. அதே மாதிரி நமக்கு நல்லது நினைச்சு அல்லது நமக்கு கர்த்தர் நம்ம மூலமா காட் வந்து பேச சொல்லி கொடுக்கிற வார்த்தையையும் நம்ம இந்த காதுல வாங்கி அந்த காதுக்கு அனுப்புவோம் அப்படின்னா
கண்டக்டருடைய வார்த்தையை கேட்கலன்னா பிரச்சனை இல்லை. பக்கத்துல அழுகிற குழந்தையுடைய சத்தத்தை கேட்கலன்னா பிரச்சனை இல்லை. பட் எது எனக்காக கொடுக்கப்பட்டதோ அதை நான் அந்த டைம்ல கேட்கலன்னா அது இழப்பா இழப்பு இல்லையா? இப்போ நீங்க நடந்து போறீங்க, உங்க முன்னாடி பள்ளம் இருக்குது, நீங்க போன் பேசிக்கிட்டே போறீங்க, ஒருத்தர் கத்துறாரு, ஏங்க பள்ளங்க பள்ளங்க பள்ளங்கன்னு கத்துறாரு. இது யாருக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை? சொல்லுங்க, யாருக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை? யார் பள்ளத்துக்கிட்ட போறாங்களோ அவங்களுக்கு தானே. இப்ப நீங்க தான் போறீங்கன்னா உங்களுக்கு தானே அந்த வார்த்தை. அப்ப நீங்க அது எனக்கான வார்த்தை இல்லை அப்படின்னு நினைச்சோம்னா உடனே ஒரு சத்தம் கேட்கும், ஐயோ அப்படின்னு சத்தம் கேட்கும். அவர் என்ன சொல்லுவார்? அப்பவே சொன்னேன், கேட்டா தானே அப்படின்ட்டு. அப்புறம் இழப்பு யாருக்கு? கத்துனவருக்கா? யாருக்குங்க? விழுந்தவங்களுக்கு தானேங்க அடி. விழுந்தவங்க வீட்டுக்கு தானேங்க அடி. So God is always trying to save us from all the problems before you meet the problem. நீ பிரச்சனையை சந்திப்பதற்கு முன்பாகவே கடவுள் ஆர் கர்த்தர் உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்ற விரும்புகிறார்.